அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்தினர் இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபஈன மில்லா, இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். ஒரு கூட்டமா இருக்க வேண்டியவங்க எத்தனை கூட்டமா போயிட்டாங்க? 72 கூட்டமா போயிட்டாங்க. இன்ன உம்மத்தி தப்தரிக்கு அலா ஸலாத்தின் வ சபஈன மில்லா, என்னுடைய சமுதாயமாகிய நீங்கள் 73 கூட்டமா போயிருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க 72ஆ போனாங்க, நீங்க எத்தனையா போவீங்க? 73 கூட்டமா போயிருவீங்க. குல்லுஹும் பின்னார், எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 73 பிரிவீங்க, 73ல ஒன்று தான் கரெக்டா இருக்கும். 72 போற இடம் என்னது? நரகத்துக்கு தான் போகும் அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸ ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஒன்று நாங்க தான். எப்படி கதை? பாபா தப்லீக்காரன் என்ன செய்வான்? அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் சொல்லுவான். மதுஹபுக்காரன் என்ன செய்வான்? அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் சொல்லுவான். தர்காக்காரன் என்ன செய்வான்? ஒரு கூட்டம் நாங்க தான், நீங்க தான் 72மா. அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சாராரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் இடம் கொடுக்கல. ஏன்னு கேட்டா, அவங்க பாதி ஹதீஸை தான் சொல்றாங்க. இது நான் சொன்னது பாதி. இந்த ஹதீஸ்ல பாதியை சொன்னா தான் ஒவ்வொருத்தரும் சொந்த கொண்டாட முடியும். இந்த 73 பிரியும், 72 நரகத்துக்கு போகும், ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னாங்கல்ல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் எது? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. இவங்க நான் தாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, சஹாபாக்கள் கேட்கறாங்க, இந்த நரகத்துக்கு போற 72ங்க அது நமக்கு வேணாம், ஒரு கூட்டம் சொன்னீங்கல்ல சொர்க்கத்துக்கு போறது, அது எது சொல்லுங்க. மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் என்னுடைய சஹாபாக்கள் தோழர்களும் எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள். என்ன சொல்றாங்க? இப்ப நான் என்ன கொள்கையில இப்ப இருக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன கொள்கையில இப்ப இருக்கிறோம், இந்த மாதிரி யார் இருப்பாங்களோ அவங்க தான் ஒரு கூட்டம். நான் சொல்லாததை யார் உண்டாக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் 72 கூட்டம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு கூட்டத்துக்கு அடையாளம் சொல்லிவிட்டார்கள். இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம தர்காவை வழிபடுறாங்க ஒரு சாரார். தர்கா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? இல்ல. பிஞ்சுதான் இவங்கள ஒத்துக்குறாங்க. தர்கா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து சொல்லவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்காவை இடிச்சாங்கன்னு தான் ஹதீஸ் இருக்கிறது. கட்டக்கூடாது, கபர் கட்டாதீங்க, கபரை பூசாதீங்க, கபர்ல விழா கொண்டாடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல கபர் இல்ல, இப்ப கபர் இருக்குன்னா கபரை கட்டிட்டு அழுகுறவன் 72ல வருவானா 1ல வருவானா? ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடந்தா தானே அவன் 72ல 1ல வருவான். ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத செஞ்சாண்டா அது எதுல சேர்ந்து போயிடுறேன்? 72 கூட்டத்துல போயிடுவான். 72ல சேர்ந்தானா அவன் எங்க போவான்? நரகத்துக்கு தான் போவான். அப்ப தர்காங்கிறது 72ல 1. தர்காவுக்கு போறவன் அதெல்லாம் அதுல ஒண்ணாயிரும். அதே மாதிரி நம்ம ஷாஃபி மதுஹப், ஹனபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஹம்பலி மதுஹப்னு மதுஹப் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. மதுஹப் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? இருந்திருக்க முடியுமா? இந்த ஷாஃபி ஹனபிங்கிற ஆளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி வந்த ஆளுங்க. இந்த ஷாஃபிங்கிற ஒரு ஆளு, ஹனபிங்கிற ஒரு ஆளு, மாலிகிங்கிற ஒரு ஆளு, அந்த அஹ்மது இப்னு ஹம்பல்ங்கிற ஒரு ஆளு, இந்த அறிஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த மனிதர்கள். இப்ப அவங்க பேர்ல ஒரு கூட்டத்தை உண்டாக்கிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஷாஃபி ஹனபியில நாங்க மதுஹப்பை பின்பற்றணும் ஒருத்தன் சொல்றான். ரசூலுல்லாஹ் காலத்துல மதுஹப் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ் எந்த மதுஹப்? அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மதுஹப் இல்ல. அப்ப மதுஹப் இல்லைன்னு சொல்வது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ள நிலைமையா? மதுஹப் இருக்குன்னு சொல்வது ரசூலுல்லாஹ் காலத்து நிலைமையா? இல்லைங்கிறது தான். அப்ப யார் இல்லைங்கிறாங்களோ அவங்க தான் ஒரு கூட்டம், யார் இருக்குங்கிறாங்களோ அவங்க யாரு? 72 கூட்டம். இப்ப நம்ம பளிச்சுன்னு தெரிகிறது இந்த கொள்கை யார் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? அதே மாதிரி ஷேக், முரீது, பையத்து, முரீது வாங்குறாங்கல்ல, இந்த முரீது வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் எல்லாம் இஸ்லாத்தின் பேரால இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல முரீது இருந்துச்சா பிந்தி வந்துச்சான்னு கேளுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல எடுத்துக்காட்ட சொல்லுங்க, காட்ட இயலாது, பிந்தி தான் வந்துச்சு. இந்த முரீது என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. பின்னாடி உள்ளவங்க அவங்க வசதிக்காக வேண்டி மக்களை ஏமாத்துறதுக்கு உண்டாக்கிட்டான். அப்ப எவன்லாம் முரீது வாங்குறானோ கொடுக்குறானோ அவன்லாம் 72. அதெல்லாம் இல்லைன்னு யார் சொல்றானோ அவன் 1. விளங்குதா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தாயத்து, தட்டு, தகடு இதெல்லாம் கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்துல. அப்ப இந்த தாயத்து தட்டெல்லாம் இல்லைங்கிறவன் ஒரு கூட்டத்துல இருப்பான்.
தாயத்து தட்டுலாம் உண்டுங்கிறவன் எங்க போயிடுவான்? 72க்கு போயிடுவான். அதே மாதிரி 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா, அந்த பாத்தியா, இந்த பாத்தியா, தொப்பி வச்சா பாத்தியா, பந்தலுக்கு பாத்தியா, இப்படின்னு சொல்லி மூசா நபி பாத்தியா, இப்படி பாத்தியாக்கள் எக்கச்சக்கமா ஓதுறாங்களே, இதுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா இல்லையா? இல்ல. இருந்தா காட்டுங்க, காட்ட இயலாது, கியாமத் நாள் வரைக்கும் காட்ட இயலாது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத ஒன்றை இல்லைன்னு எவன் சொல்றானோ அவன் ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளபடி நடக்கிறான். அப்ப ஒரு கூட்டத்தில் சேர்ந்துடுறான். ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னானே, ஆனால் அவன் இதுல வந்துடுறான், 72ல வந்துடுறான். அப்ப இவ்வளவு அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நான் எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் நான் செஞ்சனா பாருங்க, நான் செஞ்சிருந்தா நீங்க செய்யுங்க, நான் செய்யலைன்னா விட்டுருங்க. இது ஒரு கூட்டம். நீ என்ன செய்யறது, நானா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செஞ்சா நீ 72 தான். இப்ப அப்ப ஏன் நரகத்துக்கு போறாங்கன்னு விளங்குதா? அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புறான் வழிகாட்டுறதுக்கு. அவர் வழிகாட்டிட்டு போயிட்டாரு. இவர் என்ன பெரிய வழிகாட்டுறது? எங்களுக்கு இந்த அவுலியா வழிகாட்டுவாங்க, எங்களுக்கு மகான் வழிகாட்டுவாங்க, பெரியார் வழிகாட்டுவாங்க, அஜர்த்துமார்கள் வழிகாட்டுவாங்கன்னு நம்ம நினைச்சா நம்ம எங்க போயிடுறோம்? ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டுறோம், 72க்கு ஓடி போயிடுறோம். அப்ப இந்த 72 கூட்டம் நரகத்துக்கு போவார்கள் என்று மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லாம அந்த ஒரு கூட்டம் எது அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த ஒரு கூட்டம் எது? நானும் என் தோழர்களும் எப்படி இப்ப இருக்கிறோமோ இதே மாதிரி இருக்க வேண்டும். விதத்து இல்லாம, அனாச்சாரம் இல்லாம, இப்ப எல்லாமே இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிறங்க. அதை தாண்டி யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்கிறாதீங்க. இந்த பேர் முக்கியம் இல்ல, தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர் முக்கியம் இல்ல, இந்த கொள்கை யார்கிட்ட இருக்கிறது? நம்மகிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம், ரசூலுல்லாஹ் சொன்னா மட்டும் கேட்போம், வேற யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம். இப்ப நம்ம வந்து கரெக்டா ஒரு கூட்டத்துக்கு வந்துடுறோமா இல்லையா? இந்த மாதிரி அவங்கள ஆதாரத்தோட சொல்லுங்க பார்ப்போம். பாதி ஹதீஸை மறைச்சிட்டு என்ன செய்வாங்க? நாங்க தான் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. அதனால ஒரு கூட்டம் எதுன்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அஜர்த்து சொன்னாலும் சரி, இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சான்னு கேளுங்க. இல்லைன்னு சொன்னா விட்டு கொடுங்க, இருந்துச்சுன்னு ஆதாரத்தை கேளுங்க. ஆதாரம் தான் செய்யுங்களேன்னு விட்டுருங்க. இதான் ஒரு கூட்டத்தில் இருக்கிற வழி, இதான் வெற்றி பெற வழின்னு ரசூலுல்லாஹ் காட்டிட்டாங்க.